இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. அத்தை சொல்லுமா. என்னத்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சின்னவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா, அதாம யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி வைக்கேன். எங்கள் சொந்தத்தில் ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் பார்க்கலாம்ல. சொல்லி வைமா, நல்ல குணமான பொண்ணு இருந்தால் போதும் சரியா, மித்தபடி எதுவுமே தேவையில்ல. சரிங்க தே. ஆனால் அதுக்கு முன்னுக்கிட்டே குழந்தை மனசில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுக்கலாம்ல. இல்லைம்மா, நான் முதல்ல அவன்கிட்ட சொன்னதா, நீ கண்டிப்பாக நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஏத்தே, நீங்கள் ஒன்றும் லவ்வுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. கார்த்தி மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, குமரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ ஏன் குழந்தைனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கீங்க? இல்லைம்மா, அவன் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவனை எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்தே நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு சொன்னேம்மா. அப்படியாத்தே? ஆமாம்மா. ஆனால் இதெல்லாம் நம்பக்கூடிய ஆளும் நீங்கள் கிடையாதுல்ல அத்தே. அம்மாவாயிட்டேன், பிள்ளைங்க நல்லனுக்காக எல்லாமே நம்பி தானமா ஆகணும். ஆமாத்தே, அதுவும் கரெக்டு தான். ஆமாம், என்ன ரொம்ப நாளும் உன் தங்கச்சி இந்த பக்கம் ஆளே காணும்? அவளுக்கு காலேஜில் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவள் இந்த நேரத்துக்கு படிப்பை முடிச்சு வச்சிருந்தா அழகா உன் தங்கச்சியவே நான் இங்கே சின்ன மருமவளாக கூட்டு வந்திருப்பேன். நானும் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் தே, பேசாமல் சத்யாவையும் இங்கேயே கூட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்ட்டு. அவனுக்கும் அவளுக்கும் ஒன்றும் பெருசான வயசு வித்தியாசம் கிடையாது, 5 வயசு தானே வித்தியாசம். ஆமாத்தே, அதுவும் இல்லாமல் குழந்தைனுக்கு பெரிய வயசுல ஒன்றும் ஆயிடல, எதுக்கு இப்போவே கல்யாணத்துக்கு பார்த்துட்டு. அதான் சொல்கிறேன்லாமா, அவன் லவ் கிவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்குள்ள நானே பார்த்து கட்டி வச்சுட்டா அந்த பிரச்சனையிலேருந்து அவனுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல. சரி தே, அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லி வைக்கேன். சரிம்மா. அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க குட்டி. நீங்க எப்படி இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? அதுவா, எங்க மாமா இப்ப என்னை கூப்பிட இங்க வருவாங்க. இனிமேல் இப்படி தனியாலாம் வரக்கூடாது சரியாமா? சரி அக்கா. லட்டு இவனா? மாமா. எங்க உங்களுக்கு அறிவு இல்ல, சின்ன பிள்ளை இங்க தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க? அக்கா, நான் சின்ன பிள்ளை கிடையாது, நான் பெரிய பொண்ணு. இல்லம்மா, அது வந்து எங்க மாமாவை திட்டாதீங்க. இல்லைங்க, நான் இந்த பக்கத்துல கடைக்கு தான் போயிருந்தேன். அதுவும் இல்லாம அவ உங்க கூட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் நான் நின்னேன். என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க பஸ்ல வந்துட்டு இருக்கோம்ல. சரிங்க, இனிமேல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு எப்போதுமே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் வேலையா? எதுக்கு இப்படி கேட்கீங்க? இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் பஸ் ஸ்டாண்ட்ல தான், இப்ப செகண்ட் மீட்டிங்கும் பஸ் ஸ்டாண்டு தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பஸ்ஸுக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க, நீங்க எப்பனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணலாங்க, ஆனா நான் வரும்போது தான் வெயிட் பண்ணணும்ட்டு இல்லைல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒன்றும் இல்லை. அனுஷ்கா, நம்ம பேர் எப்படி இவனுக்கு? என்ன அன்னைக்கு எதுக்குடி போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? இன்னைக்கு நான் பார்க்க வந்த பொண்ணு நீ தானே? இல்லையே. அன்னைக்கு நான் பார்க்க வந்தது ஒன்னியே தான், இருந்தாலும் ஒன்னிய நீயே தப்பா சொல்லியிருக்க. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் ஒன்னிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க மாமா உங்களை கல்யாணம் பண்ணா நீங்க தான் என்னோட அத்தையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சீக்கிரம் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற மாமா வரேன் டி. டி சொன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி டி பொண்டாட்டி. மாமா, இவங்க தான் அத்தையா? ஆமாமா, இவ தான் உன்னோட அத்தை. அத்தை ரொம்ப அழகா இருக்காங்க மாமா. சரி, நம்ம இங்க பேசினதுல நீ வீட்டுல போய் பாட்டி கிட்ட சொல்லக்கூடாது சரியா? ஓகே மாமா. சூப்பர் லட்டு, வா போலாம். ரம்யா, என்னதான் நான் வேலை வேலைன்னு ஓடுனாலும் வீட்டில் உன் கூட இருந்தாலும் இப்படி வெளியில உன் கூட வரதாண்டி அழகா இருக்கு. குமரன், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமே ஆக போகுது குமரன். இருந்தாலும் எனக்கு உங்க கூட இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. உங்க கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல குமரன். இப்போ என் கூட 10-20 பேர் இருந்தாலுமே உங்க கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு குமரன். எனக்கும் தாண்டி. நானும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு பின்னாலேயே வருவீங்களா குமரன்? அப்போல்லாம் நான் யோசிப்பேன்லாம் லவ் ஓகே சொல்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னை பிடிக்காம பேருண்டு. ஆனால் லவ் கல்யாணம் வரை நம்ம கொண்டு வந்துட்டு இப்போ கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமும் ஆக போகுது. அப்படி இருந்தும் நீங்கள் நானும் இன்னும் ஒன்றா அதே லவ்வோட அப்படியே இருக்கோம்ல. 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை இப்படி மட்டும் தாண்டி லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன் மேல இருக்கிற லவ் எப்போதுமே குறையாதடி, இன்னும் அதிகமாயிக்கிட்டே தாண்டி இருக்கும். நம்மளுக்கு பசங்க வந்தாலும் நீ தாண்டி என்னோட முதல் குழந்தை. ஒருவேளை குமரன் எனக்கு குழந்தையே பிறக்காம போயிருச்சுன்னா எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தை. அதே தாண்டி குழந்தை வேணும்னா எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்கடி, அவங்கள நம்ம தத்தெடுத்துக்கலாம்.
ஏட்டி சத்யா, ஏட்டி. ஐயோ அம்மா, என்ன ஞாபகத்தில் தான் இருக்க? எத்தனை தடவை சத்யா சத்யான்னு நான் கூப்பிடுறது? அம்மா, என்னட்டி ஆச்சு உனக்கு? ஆனால் உன்னா ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க. புக் எடுத்து படிக்கணும்னு அக்கறை இல்லை, என்ன தான் பண்ணணுன்னு இருக்க? ஏம்மா நான் ஒன்றும் யோசிச்சுட்டு இல்லைம்மா, சும்மா தாம்மா உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ காவியா வரேன், நானும் அவளும் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியில் போனோம். யாரை கேட்டு நீ கிளம்பி போகணுன்னு உட்காந்துட்டு இருக்க? இப்போல்லாம் என்கிட்டயும் அப்பாக்கிட்டேயும் எதுவும் கேட்கறது கிடையாது. எப்போதும் வந்தோடனே என்கிட்டயும் அப்பாக்கிட்டேயும் உட்காந்து காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லை. எதுவும் தப்பு பண்ணுறியா சத்யா? இல்லைம்மா, காலேஜ் போனோமா, படித்தோமா, வந்தோமா, அந்த வேலை மட்டும்தான் இருக்கணும் சரியா? அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணணும்லாம் நினைக்காத. அம்மா அப்பாவை விட வேற யாரும் உன் மேலே உண்மையான பாசம்லாம் காட்டிட மாட்டாங்க சரிம்மா? எங்கே போய் நோட்ஸ் எடுக்க போகிறேன்? நானும் கூட வரேன். சரி வா. உங்கள் அக்கா கரையும் தான் காலேஜ் படித்தா, இதுவரை வெளியில் போய் அதை எடுக்க போகிறேன் இதை எடுக்க போகிறேன்லாம் போனதே கிடையாது. செல்ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துப்பா. நீயும் ஃபோன் தான் வச்சுட்ருக்க, அதை பார்த்தா என்ன? ஏம்மா பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா? அக்காவை தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக வெளியில் போவாளே. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும். அப்படி சொல்ல முடியலனாலும் ரம்யா கிட்ட சொல்லணும் சரியா? அம்மா சரிம்மா. அத்தை, அட வாமா செல்வி, வந்து உட்காரு. இல்லத்தே, இன்னைக்கு கூட்டம் உண்டான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க தே, அதான் வந்தேன். ஆமாம்மா உண்டு. சரி தே, நான் அம்மா கிட்ட சொல்லிதான் போயிட்டு வரேன். அட இருமா, டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு போ. இல்லத்தே, எனக்கு எதுவுமே வேண்டாம், எக்ஸாம் இருக்குதே, அதுக்கு நான் படிக்கணும், நான் கிளம்புறேன். சரிம்மா. சத்யா, நீ படிக்கலையா? இல்லைக்கா, பிரிண்ட் எடுக்க போகணும். சரிம்மா. நீலாம் பிரிண்டெல்லாம் எடுக்க மாட்டியோம்மா? ஏத்தே, நான் போன வருஷம் படிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்டே எல்லாமே வாங்கிட்டேன் தே. ஃபோனில் பார்த்து படிக்கலாம் தே, ஆனால் ஃபோனில் பார்த்து படிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் நோண்டணும்னு தோணும், இல்லைனா ஃபோன் ஏதாச்சும் வரும், நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல தே. அதனால் நான் எக்ஸாம் அப்போ போய் பிரிண்ட் எடுக்கிற வேலைலாம் வச்சுக்க மாட்டேன் தே. எல்லாமே முன்னக்கிட்டே எல்லாமே எடுத்து வச்சுருவேன். இந்த எக்ஸாம் டைமில் வெறும் படிக்கிறது மட்டும் தான். கேட்டுச்சாட்டி கேட்டுக்கோ, இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஏன்க்கா, நானே இப்போ தான் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கேன், இல்லை எக்ஸ்ட்ரா திட்டு வாங்க மாதிரி பண்ணுறீங்க? இல்லை சத்யா, நான் உனக்கு டிப்ஸு தானே சொன்னேன். இந்தா இப்போ நீ சும்மா உட்காந்துட்ருக்க பிரிண்ட் எடுக்க போகணுன்ட்டு. இதுவே முன்னுக்கூட்டி எடுத்து வச்சுருந்தேன்னா எல்லாத்துக்குமே படிச்சிருக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, பிரிண்ட் எடுக்க போகிறல, இனிமேல் வர எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன தேவையோ எல்லாத்தையுமே பார்த்து மொத்தமாக போய் எடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் டைம் சேவ் பண்ணி வச்சுக்கோ சரியா? நல்லா சொல்லுமா புத்திமதி, வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டிக்காமா. அவளை நல்லா படின்னு தான் சொல்லியிருக்கேன், அப்படி இருந்து புக் எடுத்து உட்காந்து படித்து நான் பார்த்ததே கிடையாதுமா. என்ன சத்யா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்லாக்கா, இனிமேல் நான் நல்லா படிக்கேன்க்கா. இனிமேல் சத்யாவை படிப்படின்னு சொல்லாதீங்க தே. இன்டர்னல் எக்ஸாம்லலாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கா. அவள் படிக்காத மாதிரி தான் இருக்கா, ஆனால் நல்லா தான் தே படிக்கா. காலேஜ்லேயும் அவள் மேம் எல்லாட்டையும் நல்ல பேர் தான் வாங்கி வச்சுருக்கா. ஆமாம்மா, போன தடவை காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க பார்த்தியா, போனோம்ல. சத்யா நல்ல பிள்ளை, நல்லா படிக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் இன்னைய வேற புக் எடுத்து உட்காந்து படித்து நான் பார்த்ததே கிடையாதுமா. சில பிள்ளைங்க எப்போதுமே புக் எடுத்து வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க தே, அவங்கெல்லாம் மார்க் கம்மியாக வாங்குவாங்க. ஆனால் இந்த படிக்காத பிள்ளைகளோ படிக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் எப்படி மார்க் வாங்குவாங்கன்னு தெரில தே. ஏம்மா நல்லா கேட்டுக்கோ, இன்டர்னலில் நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க்கு சரியா? எங்கள் மேம் கிட்ட வந்து கேளு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா என்னைய தான் சொல்லுவாங்க. ஸ்கூல் அப்போ ஏதோ படிக்காமல் விளையாட்டுத்தனமாக தெரிஞ்சுட்டேன். இனிமேலும் இப்படியா இருக்க போகிறேன்? காலேஜ் அப்போ நல்லா படித்து நல்ல மார்க் தான் வாங்குவேன். என்னமோ செல்வி சொல்கிறா, நான் நம்புகிறேன். சரிதான், எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன? சரிம்மா. இந்த அக்கா தாம்மா காலேஜ் ஃபஸ்ட்டு தெரியுமா? ஆமாம், அவளுக்கு படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் அம்மாவால் படிக்க வைக்க முடியாதுன்ட்டு மாமாமார் ஒரு 2 பேரும் சேர்ந்து படிக்க வைக்காங்க. அப்போ அவள் நல்லா பொறுப்பாக படிச்சு தானே ஆவா? அங்கே பாரு, சும்மா சும்மா படிப்படின்னு திட்டாத, உனக்கு நல்ல மார்க்ஸ் வருதில்ல, அதோட நிப்பாட்டிக்கோ. என்னையவே குறை சொல்லிட்டு இருக்காத, நான் நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, அவன் வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு படிக்க உட்காரு. அம்மாக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் போகிறேன். இன்னும் என்ன இந்த காவியா லூஸாக காணும்? நம்ம வேற மாமாவை பார்க்க போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மாமா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கே போயிருக்குமே, எப்படி பார்க்குறது இன்னைக்கு?